சிரிக்கடா. அப்போ ஒரே ஒரு சிரிங்க. சிரிங்க சிரிங்க. சிரிப்பு வருது. பூச்சா பூஜையா பார்த்தீங்களா? சிரிக்கலாம். சிரிக்க சொன்னால் சிரிப்பான். நான் சொன்னால் சிரிங்கடா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிரிப்பார் அவர். கைஸ், இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம்னா ஏலகிரி போயிட்டுருக்கோம். ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா 7:06 ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து ஹில்ஸு ஏற போகிறோம். ஆக்சுவலாக நைட்டில் வந்து ஹில்ஸ் ஏற மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி போனோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஏற்காடுக்கு போகிறப்ப நைட்டில் போய் ஃபஸ்ட் டைம் ஹில் வந்து ட்ரைவ் பண்ணேன். போயிட்டு நைட்டில் ஏறிட்டோம். செம்ம பயமாகிடுச்சு. அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதனாலேயே வந்து நாங்கள் நைட்டில் போக மாட்டோம். பட் ஆனால் இப்போது வந்து எல்லா ஹில்ஸுமே நான் ஓட்டிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் வந்து ஆனால் இது சின்ன மலை, ரொம்ப அந்தளவுக்குலாம் எதுவும் இருக்காதுன்னா கேள்விப்பட்டேன்னா, சரி சும்மா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். ஹில்ஸ் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. திக் அனுபவங்கள். கைஸ், எங்க பாரா புலி. புலியும் இல்ல. எங்க பாரா அது. ஏதோ ஓடுதுடா. நாய். ஏலகிரிக்கு நாங்க மட்டும்தான் போறோம். வழக்கம் போல நாங்க மட்டும்தான் போறோம். இப்போ நாங்கள் வந்து ஏலகிரியில் இருக்கோம். நேற்று வந்து அந்த வேலூர் கோல்டன் டெம்பிள் போனோம்ல, போயிட்டு டைரெக்டாக வந்து சரி இன்றைக்கி சண்டே, நேற்று வந்து சாட்டர்டேயில் சுவிக்ஷா வந்து எங்கேயாவது போயிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி, அவனும் 2 நாளாக வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணான். கோவில்லாம் அவ்வளோ தூரம் கூட்டத்தெல்லாம் நடந்து வந்தாலாம். சரி சும்மா அவளை விளையாட வச்சு இங்கே கொஞ்சம் அவளுக்கு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி கூப்பிட்டு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பக்கத்தில் ஏலகிரி இருந்தது. அந்த வேலூர் கோல்டன் டெம்பிள்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் காட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து நேற்று வந்த டைம் சாட்டர்டேன்றதால எங்கேயுமே எங்களுக்கு ரூமே கிடைக்கல. எங்கே போனாலும் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சின்ன ரூமாக தான் இருக்கும், உங்களுக்கு செட் ஆகாதுன்னா 3 பேர் இருக்கிறதுக்குலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி எம்ஜிஎம்னு ஒரு ரெசார்ட் ஒன்று இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் கிட்ஸோட ப்ளே ஏரியாலாம் இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம். அங்கே வர்றதுக்கே வந்து 8:30 ஆகிடுச்சு எங்களுக்கு. 8:30க்கு வந்துட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. இப்போது இன்றைக்கி வந்து எங்கேயும் போகிற மாதிரிலாம் பிளான் பண்ணல. எங்கேயோ கொஞ்சம் விளையாடுற ப்ளே ஏரியாலாம் இருக்கா, அங்கேயோ அவ்வளோ விளையாட வச்சுட்டு போகிற வழியில் ஏதாவது இருந்ததுன்னா எப்படின்னா கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நாங்கள் அப்படியே பார்த்துட்டு ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிடுவோம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இங்கேருந்து கிளம்பிட்டு போயிடுவோம். இப்போ வந்து திவ்யாவும் சுவிக்ஷாவும் சாப்பிட போயிருக்காங்க. நம்ம யுவின் இருக்கார்ல, யுவின் வந்து இங்கே தூங்கிட்டு இருக்காரு. யுவின் வந்து தூங்கிட்டு இருக்கிறதால நான் இங்கேயே இருந்துட்டேன். நீங்கள் மட்டும் போய் சாப்பிட்டு வாங்க, நான் அப்புறமா போய்க்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து 10 மணிக்கு முடிஞ்சிடும். நான் சாப்பிட்டேன்ல, போகிற வழியில் கூட நான் எதாவது சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுங்க நான் சொல்லிட்டு அமுச்சு விட்டேன். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்புறது தான் பிளான். ஏலகிரியில் ஏதோ பார்க்குற மாதிரி எதுவும் ஐடியா இல்லை. டைரெக்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு தடவை விசிட் பண்ணலாம். ஆக்சுவலாக நேற்று செம குளிர். நான் என்னமோ ஏலகிரி வந்து குளிராது, சின்ன மலை தான், நார்மலாக இருக்கும் நினச்சா நைட்டு செம குளிருங்க. ஷாக் ஆகிட்டேன் நானே, என்னடா இது இவ்வளோ குளிருது. கொஞ்ச நாள் முன்னாடி செக் பண்ணும்போது எங்கள் கடலூரில் ஒரு 35 டிகிரி காட்டுச்சுன்னா இங்கே 29 டிகிரி தான் காட்டுது.
நேற்று இங்கே வந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சு 22 டிகிரி இருந்துச்சு. நல்ல குளிர் சூப்பராக இருந்துச்சு நைட்டில். இப்போது ஓரளவுக்கு வெயிலாக இருக்கிறதால குளிர் வெளியே போனால் தெரியல பெருசாக. இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமு. ஆக்சுவலாக இதுவே சின்ன ரூம் தான், டபுள் பெட் மாதிரி தான் இருந்தது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓரளவுக்கு படுத்தோம். டிவி இருக்கும், எல்லாம் போகிற இடத்துல எல்லாத்துலேயும் இருக்கும், ஆனால் அதை நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். இதை வந்து இது எல்லாமே சுபிக்ஷா பண்ணுற வேலை. எங்கே போனாலும் இந்த டீ காஃபி போடுறதெல்லாம் எடுத்துருவா. எடுத்துகிட்டு டீ காஃபி போடுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், அந்த இடத்தி பயங்கர நாஸ்தி பண்ணி விட்ருவா. குட்டியாக ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. பாத்ரூம் நல்லாயிருக்கு. பாத்ரூம் கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்காங்க. ரூம் எல்லாமே நல்லாயிருக்கு, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அப்போ சரிங்கடா. அரரு அரிரரு அரரு அரிரரு. சமத்துக்குட்டி யுவின் காரில் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் அழுகுறான். பட் மற்றபடி வெளியெல்லாம் தூக்கிட்டுலாம் போனால் மண்ணு அமைதியாக இருக்கான். திருப்பதியிலலாம் அழுவே இல்லைங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருந்துச்சு. நசன்னு நாங்கள் அங்கே எவ்வளோ குழந்தைங்க வந்துச்சு. எல்லாம் பயங்கரமாக போட்டு அழுதுட்டு செம்மையாக இது பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. இவன் ஓரளவுக்கு அமைதியாக இருந்தான். நல்ல பிள்ளை. அப்படியே பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தான். சிரிக்கடா. அப்போ ஒரே ஒருத்தர் சிரிங்க சிரிங்க சிரிங்க. சிரிப்பு வருது. பூஜா பூஜா பார்த்தீங்களா, சிரிக்கலாம். சிரிக்க சொன்னால் சிரிப்பான். நான் சொன்னால் சிரிங்கடா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிரிப்பார் அவர். எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. அப்போ எல்லாருக்கும் ஹாய் சொல்டா. ஹாய் ஹாய். சிரிங்க 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 சிரிங்க. நீங்கள் சிரித்தாலே ஒரு ஹாய். வருது சிரிப்பு. பூஜா பூஜாவே டாய் 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 டாய். சரிங்க அப்பே அப்பே அப்பே. அவ்வளோதான், லைட்டாக தான் சிரிப்பேன். அவர் மூடு இப்போ சரியில்லை, தூக்கத்தில் இருக்கார். கொஞ்சம் தான் சிரிப்பேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். கீழே போட்டால் தூங்க மாட்டான். இங்கே இந்த ரூமில் வந்து பக்கத்து ரூமோட சவுண்டு, மேலே நடக்கிறவங்களோட சவுண்டு எல்லாம் டப்பான்னு கேட்டுகிட்டே இருக்குது. ஃபுல்லாக கிட்ஸாக இருக்கும் வந்திருக்காங்கல்ல, அதனால் வந்து எல்லாம் ஓடுறது ஓடி ஆடுறதெல்லாம் டும்முன்னு கேட்டுகிட்டே இருக்குது. இங்கே பின்னாடி ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோர் வந்து பக்கத்து ரூமுக்கு வந்து அட்டாச் ஆகிருக்கு. அந்த டோரை வேறு திறந்துன்னு கிடக்கிறாங்க. டப்புன்னு போட்டு திறந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாக குட்டி பசங்க தான். இவன் கீழே போட்டால் ஏதாவது சவுண்டு கேட்டால் டபார்னு எழுந்திரிச்சிட்றான். கையிலேயே வச்சு ஆட்டிகிட்ருக்கேன். இவங்க சாப்பிட போனவங்க இன்னும் ஆளை காணும். அப்படியே ஏதாவது விளையாட போயிடுவாங்க, ஏதாவது பண்ண கதை பேச போயிடுவாங்க. ஒருத்தவங்க இங்கே வந்து பார்த்துட்ருக்கானே வருவோமே அப்படின்னு வரமாட்டாங்க. அதனால தான் நான் அவங்கள அனுப்புறதே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு போயிடுறது. இப்போ நான் அவங்கள அனுப்பிச்சேன்னா பாருங்கள் வரவே இல்லை. அந்த பக்கத்தில் இருந்தாடி மங்கி, குட்டி மங்கி. ஏய் ஏதாவது கழுத்து ஏதாவது இதாகிட்ட போகுதுடிக்கா, வாடி போகலாம். கைஸ் இங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். Going to make chocolate. Make chocolate.
வந்து ஸ்டே பண்ணி இந்த ரெசார்ட்டுக்கு தான் திரும்பியும் போகிறோம். ஆக்சுவலாக ஃப்ளாஸ்க் அங்கேயே விட்டு வந்துட்டோம். சரி போகிற வழி தானா, போயிட்டு எடுத்துகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே போயிட்டுருக்கோம். இதான் அந்த ரெசார்ட்டுக்கு போன வழி. MGM விஸ்பரிங் வின்ஸ், இதுதாங்க இந்த ரெசார்ட்டு போகிற வழி. ஆக்சுவலாக எங்களுக்கு ஸ்டே அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாகவே இல்லை, பிடிக்கவும் இல்லை. ரூமும் ரொம்ப சின்னதாக இருந்தது. இதில் இந்த மாதிரி இறங்கி வந்துட்டோம், ரொம்ப ரூம் இருக்கும்னு நினச்சி வந்துட்டோமா. திருப்பி அவங்க வந்து ரூம் பார்த்தோம், அந்தளவுக்கு எங்களுக்கு இதுவாக இல்லை. சரி திருப்பி இதில் ஏறி 8:30 ஆகிடுச்சி டைமு. திருப்பி போய் ஏறி போனோமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வச்சு தம்பி வேறு அழுவ ஆரம்பிச்சிட்டான். சரின்னு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். அந்த அமௌண்ட்டுக்கு அந்த ஸ்டே வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு ஒர்த்தாக ஃபீல் ஆகலை. பூச்சியாக வருது, ஆக்சுவலாக பூச்சி வர்றது ஓகே தான், ஏன்னா அதுங்களோட இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணுறோம். அதனால் அது வர்றது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்கள அதுக்கெலாம் எதாவது பண்ணலாம், பட் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. இந்த ஃப்ளாஸ்க்கை தான் நாங்கள் வந்து மறந்துட்டு போயிட்டோம். வாங்கிட்டோம் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அதுதான் ட்ரிப்பு ஓவர். இதோட டைரெக்டாக அப்படியே வீட்டுக்கு தான். இப்போ வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கடலூர் போட்டால் 237 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ மணி பார்த்திங்கன்னா 4:40 9:29 9:30 நைட்டு 9:30க்கு ரீச் ஆகுன்ற மாதிரி காட்டுது. ஏப்பா கல்லாக கிடக்கு. அந்த வழியெல்லாம் கொஞ்சம் அவங்க சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மலை வெட்டி கீழே இறங்க வேண்டியதான் இதோட. இப்போ தான் கிளைமேட் நல்லா இருக்கு ஓரளவுக்கு. நேற்று நாங்கள் நைட்டு வந்தோம், நைட்டு ஆனால் செம்ம குளிர். ஏலகிரிக்கு மொத்தம் 14 ஹேர்பின் பெண்ட் வருது. ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, ஓகேவான ஒரு சின்ன மலை தான். டக்குன்னு வந்துட்டோம், இறங்குறதும் டக்குன்னு இறங்குற மாதிரி தான் இருக்குது. ஊரும் சின்ன ஊர் தான். நம்ம கடலூர் போயிட்டுருக்கோம். கடலூர் போகிற வழியில் சாப்பிட நிறுத்தியிருக்கோம். ஆக்சுவலாக மதியமும் சாப்பிடல நாங்கள், அதனால் சுயிக்ஷாக்கு பசிச்சிடுச்சு. சரி சாப்பிட நிறுத்திடுவோன்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தியிருக்கோம். இது வந்து திருவண்ணாமலை ரோடு, திருவண்ணாமலை செங்கம் அந்த ரோடு, பெங்களூர் டு திருவண்ணாமலை ரோடு. நம்ம இப்போ வந்து திருக்கோவிலூர் தாண்டி வந்துட்டுருக்கோம். இங்கே திருக்கோவிலூர் கிட்ட வந்ததுக்கப்புறம் அவியூரில் இருக்கோம். இங்கே வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மழை பெய்யுது. இன்னும் நம்ம வீட்டுக்கு வந்து 70 கிலோமீட்டர் இருக்குது, 10:15க்கு ரீச் ஆகுன்ற மாதிரி காட்டுது. செம்ம மழை பெய்யுது. ரோட்டில் வண்டி போகிறதும் தெரியல, வர்றதும் தெரியல. தண்ணி ஊத்திக்க போகுது. வீட்டுக்கு நேற்று 10:30 போல் ரீச் ஆயாச்சு. நார்மல் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுவிக்ஷா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. டுடே மண்டே.